கர்நாடகாவின் புதிய முதலமைச்சராக சித்தராமையா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். பெங்களூருவில் நடைபெற்ற காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய தகவல்களை பெங்களூருவில் உள்ள நமது செய்தியாளர் தனபாலிடம் கேட்கலாம். தனபால், இப்போ கர்நாடகாவின் புதிய முதல்வராக சித்தராமையா தேர்வு செய்யப்பட்டது பற்றி சொல்லுங்க. அதாவது கர்நாடக மாநிலத்தில் அமைந்துள்ள புதிய காங்கிரஸ் அரசின் முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்காகவும் புதிய அமைச்சரவையை உருவாக்குவதற்காகவும் காங்கிரஸ் கட்சி மேலிடம் ஒரு குழுவை அனுப்பி வச்சிருந்தாங்க கர்நாடகத்துக்கு. அந்த குழு இன்று நண்பகல் முதல் பெங்களூரு குயின்ஸ் சாலையில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அலுவலகத்தில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்களோட ஆலோசனை நடத்துறாங்க. அதாவது அந்த குழுவில் பார்த்தோம்னா மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏ.கே. அந்தோணி தலைமையில் அந்த குழு வந்திருந்தது. அந்த குழுவில் கர்நாடக காங்கிரஸோட மேலிட பொறுப்பாளர் இருக்கக்கூடிய மதுசூதன மிஸ்திரி என்பவரும் இடம்பெற்றிருந்தாரு. அது மட்டுமன்றி மத்திய இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் உள்ளிட்டோரும் அந்த குழுவில் இடம்பெற்றிருந்தாங்க. அந்த குழு ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக, அதாவது 121 எம்எல்ஏக்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்காங்க. அனைத்து எம்எல்ஏக்களோடும் புதிய முதலமைச்சராக யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்ற ஒரு கருத்தை கேட்டிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து மற்ற தலைவர்களிடம் கருத்து கேட்டிருந்தாங்க. அதன் பிறகு ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது புதிய முதலமைச்சருக்கான ஒரு கருத்தை கேட்பதற்காக. இந்த அனைத்து கருத்துக்களையும் கேட்ட பிறகு அந்த கட்சி மேலிட குழு அந்த கருத்துக்களை எல்லாம் கட்சி மேலிடத்துக்கு அனுப்பியது. அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்தியின் ஒப்புதலோடு புதிய முதலமைச்சராக கர்நாடக காங்கிரஸ் கட்சி அரசின் புதிய முதலமைச்சராக சித்தராமையா, முன்னாள் துணை முதலமைச்சர் சித்தராமையா தேர்ந்தெடுப்பது என ஒருமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த முடிவை அறிவிச்சிருக்கிறாங்க கட்சி மேலிடம். விரைவில் அவர் கர்நாடக மாநிலத்தில் புதிய காங்கிரஸ் அரசின் முதலமைச்சராக பதவியேற்பார். அதே போல புதிய அமைச்சரவையும் பதவியேற்கும் என்று தகவல் வெளியாயிருக்குது. பிரின்சி தனபால், இப்போ கட்சியில சேர்ந்து சில ஆண்டுகளே ஆன சித்தராமையாவுக்கு முதலமைச்சர் பதவி கிடைத்திருப்பதன் பின்னணி என்ன தனபால்? அவர் 6 ஆண்டுகளுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்தார். அதற்கு முன்பு மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சியில் இருந்தார். மதச்சார்பற்ற ஜனதாதள கட்சி பார்த்தோம்னா தேவேகவுடாவால் தொடங்கப்பட்டது. அந்த கட்சியில் அவர் இருந்தபோது அவர்கள் தேவேகவுடாவோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அந்த கட்சியிலிருந்து பிரிஞ்சாரு. ஆனாலும் 6 ஆண்டுகளுக்கு முன்பு சேர்ந்த போதிலும் 30 ஆண்டுகளாக அவருக்கு அரசியல்ல அனுபவம் இருக்குது. 2 முறை துணை முதலமைச்சரா பதவி வச்சிருக்காரு. ஒரு முறை நிதி அமைச்சரா, 2 முறை நிதி அமைச்சரா பதவி வச்சிருக்காரு. அது மட்டுமின்றி 5 முறைக்கு மேல மைசூர் பகுதிகளில் சட்டப்பேரவை உறுப்பினராக பதவி வச்சிருக்கிறாரு. அவர் கடந்த சில நாட்களாக சொல்லியிருந்தாரு, இதுதான் கர்நாடக தேர்தலில் தன்னோட கடைசி சட்டப்பேரவை தேர்தலில் நிக்கிறதா இருக்கும். இனி வரும் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அது மட்டுமின்றி காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சோனியா காந்திக்கு ஒரு நல்ல பெயர். அது மட்டுமின்றி சித்தராமையா அரசியல்ல மிகுந்த அனுபவம், அரசியலையும் அரசாட்சியிலையும் ஆட்சி நிர்வாகத்திலையும் மிகுந்த அனுபவம் பெற்றவர் என்பதனால அவரை ஒரு மனதாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. பெரும்பாலான காங்கிரஸ் தலைவர்கள் அதாவது 70% மேற்பட்ட காங்கிரஸ் தொண்டர்களும் தலைவர்களும் சித்தராமையாவே முதலமைச்சராக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறதுனால அதை ஏற்று ஒருமனதாக அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சி. சரி, இப்ப இது குறித்து மல்லிகார்ஜுன கார்கே ஆதரவு எம்எல்ஏக்களின் கருத்து என்னவா இருக்கு? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு மற்ற கட்சிகள் மாதிரி இல்ல, கட்சி மேலும் என்ன முடிவெடுக்குமோ, அதாவது இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் கூட அனைத்து எம்எல்ஏக்களோட கருத்து கேட்கப்பட்ட பிறகு ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. அது வழக்கமா ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாநிலத்திலும் காங்கிரஸ் கட்சி இருக்கக்கூடிய ஒரு நிலைதான். அந்த வழக்கமான முறைப்படிதான் அவங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த தீர்மானம் அதாவது புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு அதிகாரத்தை காங்கிரஸ் கட்சியின் மேலிடத்துக்கு கொடுக்கிறோம். காங்கிரஸ் கட்சி அறிவிக்கக்கூடிய ஒரு நபரை புதிய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம். அதற்கு காங்கிரஸ் கட்சியோட முடிவுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்ற ஒரு உறுதிமொழியை, ஒரு தீர்மானத்தை அவங்க முன்மொழிஞ்சாங்க. எனவே இது போன்ற வழக்கமான நடைமுறைப்படிதான் காங்கிரஸ் கட்சியில எந்த ஒரு முதலமைச்சரையும் அமைச்சர்களையும் தேர்ந்தெடுப்பாங்க. அதன்படிதான், அந்த நடைமுறைப்படிதான் தற்போதும் முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். கார்கேவை பொறுத்தளவுக்கு பார்த்தோன்னா அவர் தற்போது மத்திய அமைச்சராக இருக்காரு. வட கர்நாடக பகுதியை சேர்ந்தவர், தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அவரது ஆதரவாளர்கள் அவர் முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு நீண்ட கனவில் இருக்கிறதுனால அவரை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எடுத்து வந்தாங்க. இருந்த போதிலும் அதிகப்படியான 70% அதிகமான தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் சித்தராமையாவே முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறதுனால ஒருமனதாக அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்போ அடுத்த கட்டமா பதவியேற்பு விழா எப்போ நடைபெறணும் அப்படி அதை பத்தின தகவல் இருக்கா? அதாவது திங்கள் அளவு வரக்கூடிய இந்த வாரத்துல புதிய காங்கிரஸ் அரசின் முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்பார். அவரோடு சேர்ந்து மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடிய தற்போது புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்கள் சிலர் அமைச்சராக பதவியேற்பார். பின்னர் இந்த அமைச்சரவை விஸ்தரிக்கப்படும். அவர் விதானசபாவில் தனது முதலமைச்சர் பணியை தொடங்குவார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. பிரியா பிரின்ஸ். தனபால், உங்களுடைய தகவலுக்கு நன்றி. தனபால்.